அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தைப்பொங்கல் திருநாளுடைய ஒரு அற்புதமான பதிவு தெரிஞ்சுக்க போகிறோங்க. தைப்பொங்கல் ஆனது 15/1/2026 வியாழக்கிழமையில் வருது. நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கி வர, முன்னேற்றங்கள் பொங்கி வர, எல்லா சுபிக்ஷங்களும் நமக்கு தேடி வருவதற்கும், குடும்பத்தில் சுப காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி நடக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய இந்த தைப்பொங்கலானது இந்த சூக்ஷ்மமான நேரத்தில் வச்சோன்னா எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்குங்க. அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த சில முக்கிய விஷயங்களை நம்ம அன்றைய நாள் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அந்த வருடம் முழுவதுமே நல்லபடியாக அதிர்ஷ்ட யோகங்கள் தேடி வருங்கிற ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சில முக்கியமான பதிவுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையானது தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான பண்டிகைங்க. அதுவும் தை மாதத்தில் இது 4 நாட்கள் விசேஷமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, பானையில் வைக்கக்கூடிய அந்த பொங்கலும் கரும்பும் தான். ஆடியில் விதைச்ச அந்த நெல்லை தையில் அறுத்து நமக்கு அதோட வெல்லம் அப்படி புதுப்பானையில் வச்சு பொங்கல் வச்சு இயற்கை வளங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவித்து அப்படி படைத்து கொண்டாடுவாங்க. இதை தான் அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு தோரணங்கள் எல்லாம் கட்டி அப்படி கொண்டாடுவது வழக்கங்கள். நம்முடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் பொங்கல் பண்டிகை சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதமாக உருவானது. ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு விவசாயம் மட்டும்தான் மிக முக்கியமான வேலையே. விவசாயிகளுடைய அந்த விவசாயத்துக்கு சூரிய பகவான் உதவுறதுனால தான் சூரிய பகவானுக்கும் இயற்கை வளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக புது பானையில் இப்படி அறுவடை செஞ்ச நெல்லை பொங்கல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு வச்சு அப்படி வழிபாடு பண்ணி வந்தாங்க. காலப்போக்கில் இந்த ஒரு பழக்கமானது நம்மக்கிட்ட பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. நம்ம கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சிட்டியில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய வீடுகளிலுமே பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வைப்போம். நிறைய வீடுகளில் அப்படி நம்முடைய வீட்டுக்கு வெளியில், அதாவது கரெக்டாக சூரியன் தெரியக்கூடிய இடத்துல, வீட்டோட முற்றத்தில் இல்லை மொட்டை மாடியில் நிறைய வீடுகளில் காலையில் சூரிய பொங்கல் வைப்பாங்க. அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவங்க ஏந்திரிச்சு கரெக்டாக பொங்கல்லாம் நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்டாக சூரியன் வரக்கூடிய இந்த நேரம் 6 மணி உதயமாகும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க. பொதுவாகவே இந்த நேரத்துக்கு நீங்கள் எந்த நாள் கிழமை நேரங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா இந்த நேரமானது நமக்கு ரொம்ப அற்புதமான நேரம், தோஷங்கள் எதுவுமே இல்லாத நேரம். அதனால் அந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மற்ற பிரகாரம் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், குழந்தைங்களாம் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கான இந்த பொங்கல் வைப்பதற்கான ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நாள் நமக்கு காலையில் சூரிய ஹோரை காலையில் 8 to 9 மணிக்கு இருக்குது. அதே நேரம் சுக்கிர ஹோரை வரக்கூடிய நேரம் நமக்கு 9 to 10 மணிக்கு இருக்குது. அதனால் நமக்கு பொதுவாகவே இந்த சுக்கிர ஹோரையில் நம்ம வீட்டில் நல்லா சக்கரை பொங்கல் அப்படி பொங்கி வழிகிறப்ப நல்லா எல்லா விதமான அந்த சுக்கிரனுக்கான அந்த ஒரு அம்சங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் சேருங்கிறது தான் ஐதீகம். அதுவும் குறிப்பாக நமக்கு இந்த குளிகை நேரமானது அன்றைய நாள் காலையில் 9 to 10:30 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது முடியும் அப்படிங்கிறவங்க காலையில் சூரிய ஹோரை 8 to 9 வைங்க. இல்லாட்டி இந்த சுக்கிரஹோரை நேரம் வருது பார்த்திங்களா, அப்படி நமக்கு 9 to 10 இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக நமக்கு நல்லபடியான ஒரு பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியலமா அப்படிங்கிறவங்க அடுத்து வரக்கூடிய 10:30 மணிலேருந்து நமக்கு மதியானம் 1 மணி வரைக்குமே நல்ல நேரமாக தான் இருக்குது. அப்படி பகல் பொழுது 1 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் வைக்கலாம். ஆனால் எப்பயுமே நமக்கு இந்த குளிகை நேரம், இந்த சுக்கிரஹோரை இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தில், அதுவும் காலையில் 9 to 10 அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கிறப்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அதனால் இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பெண்களுக்கான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே நினைக்கலாம் எதுக்காக பெண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல்னு. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம். அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க. அவங்க சில விஷயங்களை இது மாதிரியான விசேஷமான நாட்களில் நம்ம பின்பற்றப்ப நம்முடைய குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொங்கல் நாளில் நம்ம
கண்டிப்பாக ஒரே ஒரு புது மண்பானையில் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேருக்கு இப்படி மண்பானையில் பக்குவமாக பொங்கல் வைக்க தெரியாது அப்படிங்கிறவங்க ஒரு 2-3 தடவை நம்ம இது மாதிரி மண்பானையில் வைக்க வைக்க நமக்கு அது பழக்கமாயிரும். இல்லை எங்களுக்கு அது மாதிரி வைப்பதற்கான ஒரு அனுபவமே இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பித்தளை செம்பிளையாச்சு சின்னதான ஒரு பானை நீங்கள் வாங்கிட்டு, இல்லாட்டி ஒரு வெண்கலத்தில் நீங்கள் வாங்கிட்டு அது மாதிரி அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு ஒரு மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி எப்படி நம்ம பாரம்பரியமாக பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லைம்மா அப்படி மண் பானையிலலாம் இல்லை, எங்களுக்கு பித்தளை செம்பிளையும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க குக்கரில் நம்ம வைக்கலாமா, அது தவறா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா நிறைய சிட்டிஸில் இப்படி தனியாலாம் இருக்கிறவங்களுக்கு குக்கரில் வச்சு தான் பழக்கம் இருக்கும். கண்டிப்பாக தவறே கிடையாதுங்க. இருந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பொங்கல் நாள் அன்னைக்கு, அதுவும் நம்ம அட்லீஸ்ட் சக்கரை பொங்கல் கொஞ்சமாச்சும் நீங்கள் இது மாதிரி மண் பாத்திரத்தில் பாரம்பரிய முறையில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நாளில் நம்ம பாரம்பரிய முறை இல்லாட்டி நம்ம சுடிதார் அல்லது சாரி எதுவாக இருந்தாலுமே ஆரஞ்சு, மஞ்சள் அல்லது பச்சை இந்த 3 வகையான கலரில் நம்ம அன்றைய நாள் நம்ம அதை உடை உடுத்திக்கிட்டு நம்ம பூஜைகள் பண்ணுறதுங்கிறது நமக்கு அந்த வருடம் முழுவதுமே பல அதிர்ஷ்டத்தை தேடி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன் இந்த 3 கலர் ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நாள் நமக்கு வியாழக்கிழமை குரு பகவானுடைய அருள் ஆசையோடு நமக்கு அந்த நாள் பிறக்குது. அதனால் வருடம் ஃபுல்லாக நமக்கு அதிர்ஷ்டம் வீசுவதற்கு இது மாதிரியான அந்த வண்ணம் இருக்கக்கூடிய அந்த கலர்களை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம குடும்பத்தில் நம்ம பெரியவங்க வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி மற்றவங்க நம்மளுடைய உறவுக்காரவங்க நம்ம வீட்டுக்கு பொங்கல் அன்னைக்கு வருவாங்க பார்த்தீங்களா. அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு, இல்லை நீங்களே உங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு, மாமனார் மாமியார் வீட்டுக்கெலாம் போகிறப்ப அங்கே சொந்தக்காரவங்க, நம்ம பெரியம்மா பெரியப்பா அப்படி ஏதாவது நம்முடைய உறவுகளுக்கான அந்த குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த குழந்தைகளுக்கு பொங்கப்படி அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது பெரியவங்க சின்னவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம். பெரிய அளவில் தொகையெல்லாம் கொடுக்க சொல்லலை, உங்களால் எவ்வளோ பட்ஜெட்டோ கொடுக்கலாம். அட்லீஸ்ட் 11 ரூபாயாச்சும் அந்த நாள் நம்ம விட ஒரு சின்ன வயசு உள்ளவங்களுக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம கையால் கொடுக்கறதுங்கிறது அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும், நமக்கு அந்த பணம் பல மடங்கு வருமானத்தை நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமே. அதனால் மறக்காமல் இந்த பொங்கப்படி காசை அன்றைய நாள் உங்களுடைய உறவுகளுக்கு கொடுங்க. நிச்சயமாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, கொடுக்குற நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி நம்ம சொல்லிக்கின்ற குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு பாருங்கள். நிச்சயமாக மகிழ்ச்சிகள் எல்லாம் பொங்கும், சந்தோஷங்கள் நிறையும், குடும்பத்தில் பலவித சுபிக்ஷங்கள் எல்லாமே வழிந்தோடும். நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய சேனலில் பொங்கலுக்கு நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். கண்டிப்பாக எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே நமக்கு பயனுள்ள தகவல்கள் தான். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த போகி பண்டிகைக்கான ஒரு அற்புதமான வீடியோ விளக்கம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் யாரெல்லாம் இந்த வருஷம் மண்பானையில் பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற அற்புதமான ஒரு தகவல் மெசேஜை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.